திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னாக்கா நம்மள பார்க்கிற நற்குணங்களை பார்த்து அவிசுவாசிகள் என்ன செய்வாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, மனம் திரும்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கனிகளை நம்ம இந்த நாள்ல கொடுக்குறோமான்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தவறிதானே போறோம். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாதுல்ல. அவருடைய குணங்கள் அன்பா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு, சமாதானமா இருந்தாரு, எல்லாரோடையும் விசுவாசம், பிதாவின் மேல விசுவாசமா நிறைய அற்புதங்களை செய்தாரு, சாந்தம், நிச்சயடக்கம், பொறுமை, தயவு எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் இந்த நாள்ல நம்ம ரட்சிப்படைந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுறவர்களா காணப்படுறோம்ல. அப்ப நம்ம கனியுள்ள ஜீவியம் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல கனி கொடுக்குறவர்களா இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் கனிகளை தேடுறவரா இருக்கிறார்ல. அவரு நம்ம படிச்சிருக்கோம், நம்ம சுவிசேஷத்துல காஸ்பிள்ஸ்ல படிச்சிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட போகும்போது ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு. அத்தி மரம் கனி கொடாத காலம் தான் அது. ஆனா அத்தி மரம் துளிர் விட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் அந்த மரத்துல கனிகள் இருக்குமான்னு பாக்குறாரு. அது என்ன, அது எப்படி காலமே இல்லை, அத்தி மரம் பழுக்கிற காலமே இல்லை, கனி கொடுக்குற காலமே இல்லை, அதுல போய் கனி இல்லைன்ட்டு சபிக்கலாமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்குரிய ஆன்சர் இதோ. அது எப்போதுமே அத்தி மரம் எப்படின்னாவா, அது நம்ம பேர்ட்ஸ்ல இருந்து தானே பூ பட்டாயி அதுக்கப்புறமா அது காயாகும். அதை தானே நம்ம படிச்சிருக்கோம் பாட்னில. ஆனா நீங்க அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் அது துளிர்ல இருந்து கனிகள் வருமா. அப்போ அந்த துளிர் நிறைய இருக்கிறத இயேசு கிறிஸ்து கண்டு அதை பார்த்துதான் கனிகள் இருக்குமான்ட்டு அவர் போய் செக் பண்றாரு. ஆனா அதுல கனிகள் காணப்படலை. இது எதை குறிக்குதுன்னா ஒரு மாய்மாலமான ஜீவியம் இல்லையா? துளிர் இருக்குது, கனி இருக்கிற மாதிரி நடிக்கிறது, ஆனா கனிகளை தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில கனிகள் இல்லையே. அப்போ அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கும். சபிச்சிட்ட உடனே அது அடுத்த நாள் உடனே அது இதுவாகனாலும் அதனுடைய வேறுபட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் சொல்றாங்கல்ல சீஷர்லாம், ஐயோ நீங்க சபிச்ச மரம் இப்படி ஆயிடுச்சு. அதனால நம்மளுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இராதபடிக்க ஆவியின் கனிகளை கொண்டவர்களா இருக்கணும்.